இது வரைக்கும் நீங்க ஃபிஷ் வளர்த்திருக்கீங்களா? இதுக்கப்புறம் தான் ஃபிஷ் வளர்க்க போறீங்களா? அதுக்கு என்னப்பா? போச்சு போங்க. நீங்க பண்ணக்கூடிய தப்புனால மீன் எல்லாமே இறந்து போக போகுது. கண்ணுக்கு தெரிகிற எல்லா மீனையும் வாங்கி டேங்க்ல போட்டுருவாங்க. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. கடையில இருக்கிறதுலயே எந்த சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கோ அதை கொடுங்க. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஃபிஷ்ஷே வளர்த்தது இல்ல. ஆனா நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. நீங்க எந்தெந்த தப்புலாம் பண்ணக்கூடாதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் வளர்க்க போறவங்க பண்ணக்கூடிய பேசிக் மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் எந்த ஒரு பிளானுமே இல்லாம ஃபிஷ் வளர்க்கணுன்ற ஒரே ஆசைக்காக அக்வாரியம் ஷாப்புக்கு போய் கண்ணுக்கு தெரியுற ஏதோ ஒரு டேங்கை வாங்கிடுவாங்க. ஆர் பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு என்ன டேங்க் சைஸ் கிடைக்குதோ அதை வாங்குவாங்க. டேங்க் சைஸ் முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபிஷ் வாங்க போறீங்க, எத்தனை குவாண்டிட்டி எடுக்க போறீங்கன்றது முக்கியம். ஏன்னா அதை பொறுத்து தான் என்ன டேங்க் சைஸ் வாங்கணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் சின்ன ஃபிஷ்ஷை கொண்டு போய் பெரிய டேங்க்ல விடுறதும், பெரிய ஃபிஷ்ஷை கொண்டு போய் சின்ன டேங்க்ல விடுறதும், இந்த மாதிரி பேசிக் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க. சின்னதாவே வளரக்கூடிய ஃபிஷ்க்கு நீங்க மினிமம் 1 ஃபீட்ல இருந்து 2 ஃபீட் வரைக்கும் டேங்க் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் சைஸ் வளரக்கூடிய ஃபிஷ்க்கு மினிமம் 2 ஃபீட்ல இருந்து 3 ஃபீட் வரைக்கும் டேங்க் சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பெருசா வளரக்கூடிய ஃபிஷ்க்கு மினிமம் 3 ஃபீட்ல இருந்து 5 ஃபீட் 6 ஃபீட் 7 ஃபீட் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு பெருசு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன சைஸ் டேங்க் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுல என்ன ஃபிஷ் விட முடியும், எத்தனை குவாண்டிட்டி அந்த ஃபிஷ் டேங்க்ல ஆட் பண்ண முடியும் அப்படின்றத அக்வாரியம் ஷாப்கீப்பர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான குவாண்டிட்டியை உங்க டேங்க்ல ஆட் பண்ணாலும் மீன் ஒண்ணா இறந்து போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் வளர்க்க போறவங்க அக்வாரியம் ஷாப் விசிட் பண்றப்போ பாக்குற எல்லா மீனும் வாங்கி டேங்க்ல போடணும்னு ஆசையா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா மீனையும் வாங்கி டேங்க்ல போட்டுருவாங்க. அப்ப பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அடுத்த நாள் நீங்க எழுந்து பாத்தீங்கன்னா சில மீன்லாம் இறந்து போயிருக்கும். இதுல நீங்க பண்ண பேசிக் மிஸ்டேக் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிஷஸ்க்குமே ஒரு டேங்க் மேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அக்வாரியம் ஃபிஷஸ்லயே சாஃப்ட் ஃபிஷ் இருக்கு, செமி அக்ரெசிவ் ஃபிஷ் இருக்கு அண்ட் அக்ரெசிவ் ஃபிஷும் இருக்கு. சாஃப்ட் ஃபிஷ் கூட நம்ம சாஃப்ட் ஃபிஷ் வெரைட்டிஸை மட்டும் தான் டேங்க் மேட்டை ஆட் பண்ண முடியும். அதுவே செமி அக்ரெசிவ் ஃபிஷ் எடுத்துக்கிட்டா செமி அக்ரெசிவ் ஃபிஷ் மட்டும் தான் டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ண முடியும். அக்ரெசிவான ஃபிஷ் கூட நம்ம அக்ரெசிவ் ஃபிஷ் மட்டும் தான் டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஒருவேளை சாஃப்ட், செமி அக்ரெசிவ், அக்ரெசிவ் இந்த 3 ஃபிஷும் சேர்த்து ஒரே டேங்க்ல விட்டீங்கன்னா செமி அக்ரெசிவ் ஃபிஷும் அக்ரெசிவ் ஃபிஷும் சாஃப்ட் ஃபிஷ் வெரைட்டிஸை கடிச்சே கொன்னுடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அக்ரெசிவ் ஃபிஷ் வந்து செமி அக்ரெசிவ் ஃபிஷ்ஷை கடிச்சே கொன்னுடும். நெக்ஸ்ட் டைம் நீங்க அக்வாரியம் ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் கூட என்னென்ன ஃபிஷஸை டேங்க் மேட் ஆட் பண்ண நல்லா இருக்கும்ன்றத அக்வாரியம் ஷாப்கீப்பர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு ஃபிஷஸ் எடுக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேங்க் சைஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷும் வாங்கியாச்சு, டேங்க்கும் வாங்கியாச்சு. அடுத்து வாங்க வேண்டிய பொருள் ஃபில்ட்ரேஷன். சுவாசிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு மீனுக்கும் ஆக்சிஜன்றது ரொம்ப முக்கியம். ஃபில்ட்ரேஷன்லயே நிறைய விதமான ஃபில்ட்ரேஷன் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபிஷஸ்க்கு ஏத்த மாதிரியும் நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய டேங்க் சைஸ்க்கு ஏத்த மாதிரியும் ஒரு ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷனை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எந்த ஃபில்ட்ரேஷன் வாங்குறதுன்னு தெரியலனா நீங்க ஃபிஷ் வாங்கக்கூடிய அக்வாரியம் ஷாப்கீப்பர் கிட்டயே நான் வாங்கியிருக்க ஃபிஷஸ்க்கும் டேங்க் சைஸ்க்கும் எந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பரா இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஃபிஷ் வாங்கியாச்சு, டேங்க் வாங்கியாச்சு, ஃபில்ட்ரேஷன் வாங்கியாச்சு. அடுத்து வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் சோறு. எவ்வளவோ காசு கொடுத்து ஃபிஷ் வாங்குறாங்க, எவ்வளவோ காசு கொடுத்து டேங்க் வாங்குறாங்க, எவ்வளவோ காசு கொடுத்து ஃபில்ட்ரேஷன் வாங்குறாங்க. ஆனா ஃபுட் வாங்குறதுல மட்டும் ஏன் ரொம்ப கம்மியான பட்ஜெட் என்னவோ அதை மட்டும் கேட்டு வாங்குறீங்க? எதுக்காக? ஹைஜீனிக் இல்லாத ஃபுட்டை நம்ம சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும். அதே மாதிரி தான் மீனுக்கும். நம்மள மாதிரி மீனும் ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் தான். எதுல வேணாலும் பட்ஜெட்டை பாருங்க, ஆனா தயவு செஞ்சு ஃபுட்ல மட்டும் பட்ஜெட்டை பார்க்காதீங்க. ஹைஜீனிக் ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுப்போம், ஃபிஷ்ஷையும் நல்லா வச்சுப்போம். அவ்வளவுதான்ப்பா. டேங்க்கும் வாங்கியாச்சு, ஃபிஷ்ஷும் வாங்கியாச்சு, ஃபில்ட்ரேஷன் வாங்கியாச்சு, ஃபுட்டும் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கொண்டு போய் டேங்கை வச்சோமா, தண்ணியை ஊத்தணுமா, மீனை போட்டோமான்னு இருக்கணும். அவசரப்பட்டியே. இதுல தான் முக்கியமான விஷயமே அடங்கி இருக்கு. எல்லாத்தையும் ஒரே டைம்ல வாங்கிட்டு போய் செட் பண்ணக்கூடாது. அதுதான் நீங்க பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா டேங்க் வாங்கிட்டு அது கூடவே ஃபில்ட்ரேஷனும் வாங்கிட்டு டேங்கை கொண்டு போய் வீட்ல வச்சுட்டு தண்ணியை ஃபில் பண்ணி ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் ரன் பண்ண விடுங்க. 24 ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபிஷ் பார்த்து வச்சிருக்கீங்களோ, எவ்வளவு ஃபிஷஸ் வாங்க போறீங்களோ அதையெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா டேங்க்ல விடுங்க. விடுறப்ப மொத்தத்தையும் எல்லாம் வாங்கிட்டு போய் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மீனை வாங்கிட்டு போய் விடுங்க. அது செட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீனை வாங்கிட்டு போய் விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போய் டேங்கை செட்
பண்ணுங்க. மொத்தத்தையும் அள்ளிட்டு போய் டேங்க்ல போடாதீங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்போதைக்கு இது போதும், மத்ததெல்லாம் போக போக பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபிஷ்ஷை ஓரளவுக்கு சாகாம நீங்க பத்திரமா பாத்துக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்ல பக்கத்து வீட்டுல யாராவது ஃபிஷ் வளர்க்க போறாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் தேங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், யாரும் சொல்லாத இன்ஃபர்மேஷன்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ் அண்ட் டேக் கேர்.